அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோடி ஆர்கானிக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போது நம்ம வந்து பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா மலைப்பகுதியில் விளையக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கோடி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு அது வந்து ஒரு 4448 வியாதிகள் வந்து அது சரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக வந்து நம்மளுடைய இந்த காந்தாரி மிளகாய் அப்படின்னு சொல்கிறது பேர்ட் சைட் சில்லின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய மருத்துவ பயன்கள் வந்து இதில் வந்து இருக்குது. மெயினாக வந்து கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. பிபி இருக்கிறவங்க வந்து இது ரெகுலராக உணவில் எடுத்துக்கும் போது கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகுது. அதே சமயத்தில் இந்த வாதம் பித்தம் அந்த மாதிரி உடம்புல வந்து வியாதிகள் இருக்கக்கூடியவங்களும் வந்து யாரும் வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து உடம்புல வந்து எந்த விதமான வியாதிகளும் வராமல் நம்மளை வந்து இது பாதுகாத்துக்கும். ரெகுலராக வந்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால தான் அவங்க வந்து நோய் இல்லாமல் வாழ்கிறாங்க. இந்த காந்தாரி மிளகாய்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அளவில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். பட் அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ஒரு மிளகா சாப்பிட்டோம் அப்படின்னால பயங்கரமான காரமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 3 மிளகா போடுற இடத்துல ஒரு மிளகா போட்டு நம்ம வந்து ஒரு குழம்புலையோ இல்லை ஒரு பொரியல்லையோ எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாயோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டியாக தான் சின்னதாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் காந்தாரி மிளகாய் பேர்ட் சைட் சில்லின்னு சொல்லுவோம். இதை ரெகுலராக வந்து நம்ம உணவில் எடுத்துக்கும் போது நிறைய பயன்கள் இருக்குது. இதை வந்து நம்ம கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சீசனில் தான் இது கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நிழல்லையே உலர்த்தி வந்து இதை வந்து வற்றலாக பண்ணியிருக்கோம். மிளகாய் வற்றல் இதை என்ன பண்ணலாம், எண்ணெயில் பறிச்சும் சாப்பிடலாம். அதே டைமில் நம்ம வந்து இதை மதிப்பு கூட்டி இதை வந்து சாதப்பொடியாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது சாதப்பொடியாகும். அதாவது காந்தாரி மிளகாய் சாதப்பொடிங்கிறத நம்ம வந்து இந்த தடவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகி உடம்புல வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மலை சுண்டைக்காய். இந்த மலை சுண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பார்க்குறோம் இல்லைங்களா, நார்மலாக அந்த வீட்டில் இருக்கிற சுண்டைக்காய்கள் எல்லாம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து க்ரீனாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். இது பயங்கரமான கசப்பாக இருக்கும். அந்த நார்மலாக நம்ம பகுதியில் விளையக்கூடிய சுண்டைக்காயோட இது பயங்கர கசப்பானதாக இருக்கும். இதுக்கு நேம் வந்து சொலானம் டாரோன்னு சொல்லிட்டு என்னோட பொட்டானிக்கல் நேம். இது வந்து ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதை வந்து இந்த குழந்தை பிறந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இதை வந்து பொடியாக செஞ்சு இதை சாதத்தில் பரட்டி சாப்பிடும்போது இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் வந்து ஆறிடும். அதுக்கப்புறம் அந்த அழுக்கு அந்த மாதிரி எல்லாம் போயிடும்ட்டு அந்த காலத்துலேருந்து இதை வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு இதை இந்த சுண்டைக்காய் பொடி போட்டு சாதம் போட்டு கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து இப்போ சாதப்பொடியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இறப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் சரியாகும். அப்படிங்கிறதுனால இதை இந்த மலை சுண்டைக்காய் வந்து நம்ம சாதப்பொடியாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டங்கத்திரின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ. நம்ம ஊர் வந்து கிராமம்னு சொல்லியிருக்கேன். அந்த கிராமத்தில் வந்து என்னென்னலாம் கிடைக்குதோ, மலைப்பகுதியில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதை தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த என்ன சொன்னாங்க இல்லைங்களா, அந்த கண்டங்கத்திரிங்கிற அந்த கத்திரிக்காயை வந்து நம்ம வந்து வெட்டி உலர்த்தி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இந்த சுண்டை குழம்பு வத்தல் குழம்பெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இதை வந்து வத்தல் குழம்பு, இப்போ சுண்டை வத்தல் குழம்பு, மணத்தக்காளி குழம்பு, சுக்குட்டிக்காய் குழம்பு, சுண்டைக்காய் நம்ம கோயம்புத்தூர் சைடில் சொல்லுவோம் இல்லைங்களா சுக்குட்டிக்காய் குழம்பு அப்படின்ட்டு, அது மாதிரி இது வந்து கண்டங்கத்திரி குழம்பு. இதை வந்து நம்ம புளி குழம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா மெயினாக வந்து சளி பிரச்சனைகள் எல்லாம் போகும். அதாவது இந்த ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களே இதை ரெகுலராக வாரத்தில் 2 நாள் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எடுத்துட்டாங்க அப்படின்னா சளி பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே வராது. இந்த கண்டங்கத்திரி குழம்பு வந்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கிற ப்ராடக்ட்ஸு, நேச்சுரலாக வந்து விளையக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய கோடி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு. இதை வந்து நீங்கள் எல்லோரும் வாங்கி பயன்படுத்தி நம்ம இந்த ப்ராடக்ட்ஸில் நமக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9487956768. நன்றி, வணக்கம்.